வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் வாடாமல்லி. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஊர்ல ஒரு பெரிய திருவிழா போயிட்டு இருக்கு. அது என்ன திருவிழா அப்படின்னா, தேர்தல் திருவிழா. புது புது முகங்கள், புது புது வாக்குறுதிகள், புது புது இலவசங்கள், எல்லாமே புதுசா இருக்கு. வாக்குறுதிகள்லாம் புதுசா இருக்கு. தேர்தலில் போட்டியிடக்கூடிய நம்ம தலைவர்களுடைய டெக்னிக்ஸும் புதுசா இருக்கு. எல்லாமே புதுசா இருக்கு. அப்போ நம்மளும் புதுசா இத பத்தி ஏதாவது பேசணும் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு இத பத்தி, தேர்தலை பற்றி, தேர்தலில் நாம் செய்ய வேண்டியவை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே மறதி அப்படிங்கிறது உண்டு. மறதியும் வேண்டும். ஆனால் சில விஷயங்கள், சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்ல மறக்கவே கூடாது. அந்த இன்சிடென்ட்ஸை மறந்துடலாம். ஆனா அது நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை என்றைக்கும் நம்ம மறக்க கூடாது. ஏன் மறக்க கூடாது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம அதை மறந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நமக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்மளும் விலங்கும் சமம் அப்படின்ற ஒரு நிலை வந்துடும். அந்த நிலை வரக்கூடாது. நாம் மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய திறனை இயற்கை நமக்கு கொடுத்திருக்கு. அப்ப நம்ம சிந்திக்கணும். எல்லாரும் எப்பொழுதும் சொல்லக்கூடிய தலைவர்கள்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், சிந்திக்கணும் சிந்திக்கணும், சிந்தித்து செயல்படு, சிந்தித்து செயல்படு. எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். என்னது சிந்திக்கிறது? சிந்தனை அப்படின்னா என்னது? இன்றைக்கு நான் ஒரு விஷயம் செய்ய போறேன். இந்த விஷயத்தை பத்தி அறிவு எனக்கு இருக்கா? எனக்கு அப்படி இல்லை அப்படின்னா அதை எப்படி செய்யணும்? அந்த அறிவை வளர்த்துக்கிட்டு எந்த வேலை நான் பண்ணா எனக்கு அதனுடைய ரிசல்ட் என்ன, நான் செய்யக்கூடிய வேலையுடைய ரிசல்ட் எனக்கு என்னவாகும் அப்படிங்கிறத யோசிச்சு நிதானமா செய்யக்கூடியதுதான் சிந்தனை. சிந்திக்கும் போது நிதானமாக சிந்திக்க வேண்டும். செயல்படும் பொழுதுதான் நம்ம வேகமா செயல்படலாம். ஆனா நம்ம எல்லாருமே இன்னைக்கு எப்படி இருக்கோம் அப்படின்னா, சிந்திக்கும் போது வேகமா இன்னைக்கு சிந்திக்கிற மாதிரி இருக்கு. என்ன வேகமா சிந்திக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த தேர்தல் திருவிழால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியின் புது புது வாக்குறுதிகள், புது புது வாக்குறுதிகள். இந்த மாதிரி வாக்குறுதிகள் எல்லாம் கேட்கும் பொழுது, ஓ நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு வேலைக்கே போக வேண்டாமோ, நம்ம பசங்க எல்லாம் படிக்கணும், பெரிய கனவுகள் அதெல்லாம் வேண்டாம்ப்பா, என்ன எல்லாமே எல்லாமே இலவசமா கொடுத்துருவாங்கல்ல. உங்களுக்கு பஸ்ல போறதுக்கு இலவசம், வீட்டுக்கு தேவையான சாமான்கள் இலவசம், மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை இலவசம். அப்ப எனக்கு எதையுமே எனக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு இருக்காது. அப்ப என்னுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே எனக்கு நிறைவேறும் பொழுது மனிதனுடைய மனசு எதை நோக்கி போகும், எப்படி ஆகும் அப்படின்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு கொஞ்சம் அதுக்குரிய வேலையெல்லாம் பண்ணும் பொழுது இதோடைய ரிசல்ட், இந்த மாதிரி நம்ம செய்தால் வரக்கூடிய விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரொம்ப பயங்கரமா இருக்கும். என்ன பயங்கரமா இருக்கும்? என்ன ஆயிடும்? என்ன சொசைட்டி என்ன எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக மாறும். கண்டிப்பாக மாறும். எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல விதத்திலிருந்து தீய விதத்துக்கு மாறிடும். உழைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அடிப்படை அந்த யோசனை மக்களுடைய மனசுல இருந்து கண்டிப்பாக குறையும். இதை நான் தனியா சொல்லல. பலவிதமான ஆராய்ச்சிகள், சைக்காலஜில படித்த பலவிதமான வல்லுனர்கள் கூறியதை எல்லாத்தையும் ஆராய்ந்ததுக்கு பிறகு நான் கொடுக்கக்கூடிய ஒரு தொகுப்பு தான் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட இந்த தேர்தல் திருவிழாவினுடைய தலைப்பு. ஏன் அப்படின்னா,
ஒரு யானையை நம்ம சங்கிலியில கட்டி போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த யானைக்கு தன்னுடைய பலமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யானைக்கு என்ன நினைச்சுக்கும், அதனுடைய மனசுல இருந்து அதனுடைய சக்தியை முதல்ல குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சங்கிலியில போட்டு கட்டிடுவாங்க. அது கொஞ்ச தூரம் போகும். அதற்கு மேல அதால நகர முடியாது. ஒரு வேலையை தொடர்ந்து செய்யாமல் அது அப்படியே இருக்கும் பொழுது, தன்னைத்தானே அதனுடைய உள்ளுணர்வுல என்ன சொல்ல ஆரம்பிச்சிரும் அப்படின்னா, நம்மளால நிக்க மட்டும் தான் முடியும். நம்மளால அதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாதுன்ற எண்ணம் ஆழமாக அதோடைய மனதுல பதிஞ்சிரும். இதே நிலையில தான் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே மாறிடுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு இலவசங்கள்லாம் நமக்கு வருகிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய உழைக்கணும், எனக்கு இது தேவை, நான் தேடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தேடல் நம்மிடம் கண்டிப்பாக குறைந்துவிடும். மக்களே, தயவு செய்து நம்ம எல்லாரும் கண்ணை முழிச்சு பார்த்து, இன்றைக்கு இருக்கிற மக்களுக்காக மட்டும் இல்லாம, நம்மளுடைய தலைமுறைகள், இந்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து, வரக்கூடிய காலத்தினுடைய வெற்றி, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை உலக அளவுல நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, அதற்குரிய வலிமை எல்லாமே அடிப்படையா இந்த தேர்தல்ல நம்ம இடக்கூடிய அந்த ஒரு வாக்குல இருக்கு. இவங்களுக்கு போடுங்க, இவங்களுக்கு போடாதீங்க அப்படின்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். எந்த நபரை நீங்க தேர்ந்தெடுத்தாலும் இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்க உங்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அத முதல்ல பாருங்க. எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. தேர்தலை அறிவுபூர்வமா நம்ம எல்லாரும் அணுகணும். இதுதான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். தயவு செய்து நம்ம எல்லாரும் நம்மளுடைய உணர்ச்சிகளை எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏனெனில் இந்த உலகத்தை ஆள்வது அறிவுதான், உணர்ச்சி அல்ல. உணர்ச்சியை வச்சு நம்ம முடிவுகள் எடுத்தோம், உணர்ச்சி சொசைட்டியை ஆள ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த இடத்துல முன்னேற்றங்கள் இருக்காது. எல்லோரும் சமம் அப்படிங்கிற நிலை இருக்காது. எனக்கு ஒரு விஷயம்தான், ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எனக்கு எல்லார்கிட்டையுமே கேட்கணும். நமக்கு எதற்கு இலவசம்? நமக்கு எதற்கு இலவசம் தேவை? எனக்கு கை இருக்கு, கால் இருக்கு, இறைவன் கொடுத்த கண்கள் இருக்கு, உழைக்கிறதுக்கு என்னுடைய மனசுல எனக்கு தைரியம் இருக்கு, படிச்சிருக்கேன், அறிவு இருக்கு. எனக்கு வேண்டிய வாழ்க்கையை நான் வடிவமைச்சுக்கிறேன். எனக்கு என்ன பொருள் என் வீட்டிற்கு தேவையோ அதற்கு அதை வாங்கக்கூடிய அளவு நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சேர்த்து வைக்கிறேன், நான் எனக்கு வேண்டியதை வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வரும். நாங்கெல்லாம் சின்னதா இருக்கும் போதெல்லாம் எங்க ஸ்கூல்ல இந்த டீச்சர்லாம் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் இந்த குழந்தைகளை பிடிச்சிட்டு போற யாராவது பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னா, அப்ப எங்க மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, யாராவது உனக்கு எதையாவது சும்மா இந்த மிட்டாய் எடுத்துக்கோன்னு யாராவது கொடுத்தா அது வாங்கக்கூடாது, அதனால உனக்கு பின்னாடி கஷ்டம் வரும், யாரும் உனக்கு எதையும் சும்மா கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கும் எனக்கு எங்களுடைய ஆசிரியர், என்னுடைய பள்ளி ஆசிரியர் சொன்னது எனக்கு நினைவில் வருகிறது. இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய இந்த தலைவர்களுடைய மாதிரி இந்த வாக்குறுதிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, இவங்க எந்த ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தை ஆளுவதற்கு இவங்க நமக்கு ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி இந்த இலவசத்தை கொடுக்கறாங்க. இந்த இலவசத்தை கொடுப்பதற்கு அவங்களுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது? அப்ப இலவசத்தால உங்களுக்கு இவ்வளவு பணத்தை உங்களுக்கு செலவு பண்ண முடியும்னா, அந்த பணத்தை சமூகத்துல இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களுக்கு ஏன் நீங்க பண்ணக்கூடாது? பலவிதமான வாக்குறுதிகள், பல பல இலவசங்கள். எதற்கு இலவசம்? நம்ம எல்லாருக்குமே ஒரு வாசகம் தெரியும்.
ஒரு தந்தை, ஒரு சிறந்த தந்தை அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னா, எவனொருவன் தன் குழந்தைக்கு மீன் வாங்கி கொடுக்கிறானோ அவன் சிறந்த தந்தை அல்ல. எவனொருவன் தன் குழந்தைக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிறானோ அவனே சிறந்த தந்தை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு முதல்வர் வந்து இந்த மாதிரி இலவச திட்டங்களை எல்லாம் கொடுத்து நம்ம கிட்ட ஓட்டு வாங்கறதுக்கு பதிலா பலவிதமான நல்ல விஷயங்களை செஞ்சாருன்னா நம்மளே அவருக்கு ஓட்டு போட்டுடலாமே. எதற்கு இவ்வளவு இலவசங்கள்? இவ்வளவு இலவசங்கள் எங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளுக்கு வேண்டிய அத்தனை பொருட்கள் இலவசம். பஸ்ல பயணித்தால் இலவசம், நீங்க பயணித்தாலும் இலவசம், நான் பயணித்தால் இலவசம். எல்லாரும் எப்படி ஐயா எல்லா இடத்துலயும் எப்படிங்க இலவசம் கொடுக்க முடியும்? எப்படி அது நடக்கும்? எப்படி நடக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பெரிய பெரிய எக்கனாமிஸ்டாவோ இருக்கணுமோ, இல்ல பெரிய பெரிய உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஞானம்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அடிப்படை கணக்கு வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம அம்மா, நம்ம பாட்டி எல்லாம் வந்து நடத்திய அடிப்படையான அடுப்பாங்கரை கணக்கு இது. அடிப்படையான அடுப்பாங்கரை கணக்கு இது. வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, ஆளேறினா ஒலையேறும் அப்படின்னுவாங்க. ஆளேறினா ஒலையேறும் அப்படின்னுவாங்க இல்லையா? அப்போ இத்தனை வசதிகள் ஏறும்போது அதற்குரிய செலவுகளும் ஏறதானே ஏறும் அரசாங்கத்துக்கு. அப்ப அந்த செலவுகளுக்கு அவங்களுக்கு பணம் எங்கிருந்து வரும்? அந்த பணத்தை நீங்க யாருக்கிட்ட இருந்து எடுப்பீங்க? இதுல சில மக்களுடைய ஒரு விவாதம் இருக்கு. அது நம்ம பணம், அவங்க நம்ம கிட்டே இருந்து பணத்தை எடுத்து நமக்கே கொடுக்கறாங்க. அது நம்ம பணமாவே இருக்கலாம், அது நம்ம வரி கொடுத்த பணமாவே இருக்கலாம். அதை இந்த வடிவமா நம்ம பெற வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி. நமக்கு எதற்கு இலவசம்? இலவசம் அப்படிங்கிற ஒரு பேர்ல எனக்கு ஏன் அதை நீங்க கொடுக்குறீங்க? பொது மருத்துவமனை கட்டுங்க, பொது பள்ளிக்கூடம் கட்டுங்க, பொதுவான பல வசதிகளை வந்து செஞ்சு கொடுங்க. பொதுவா எல்லாருக்கும் வந்து அத வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது மக்கள் எல்லாருமே சுதந்திரமா நல்லா வந்து வாழலாமே. நீங்க கேட்கவே வேண்டாம். இந்த தேர்தலுக்கு பரப்புரைக்கு இங்க அங்க நம்ம எங்கேயுமே வேண்டாம். தலைவர்கள் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே ஓட்டு அவர்களை தேடி வரும் இல்லையா? இந்த தேர்தல் திருவிழால வந்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் எக்ஸாம்க்கு முன்னாடி படிக்காத, முன்னாடியே படிச்சு வச்சேன்னா எக்ஸாம் போது ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி தாங்க. தேர்தலில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே அந்த 5 வருடம் அவங்க உண்மையா, நேர்மையா, சரியான நேர்மையான ஒரு கொள்கையோடு அவங்க சரியா உழைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த தேர்தலுக்கு அவர்கள் வேலையே செய்ய வேண்டாம். இதுதான் என்னுடைய அடிப்படையான ஒரு எண்ணம் மற்றும் என்னுடைய என்னுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு போராட்டம் இது. இது வந்து சரியா தவறா அப்படிங்கறத நீங்களும் வந்து எனக்கு சொல்லுங்க. உங்களுடைய 5 வருடத்துல நீங்கள் உங்கள் கடமைகளை சரியா வந்து செய்யுங்க. எந்த தலைவர்களையும் சேர்க்க நான் வந்து சொல்றேன். எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியையும் நான் இங்க வந்து பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஆட்சியில் இருப்பவர்களும் சரி, ஆட்சிக்காக வேலை செய்பவர்களும் சரி. உங்களுடைய கொடுக்கப்பட்ட நேரத்துல இந்த 5 வருடத்துல நீங்க நல்ல நேர்மையா வேலை செய்யுங்க. மக்களே உங்களை மீண்டும் அந்த அரசவையில உங்களை வந்து உட்கார வைப்பாங்க. அந்த நாற்காலியே உங்களை தேடி வரும். நீங்கள் தேடியே போக வேண்டாம். தேர்தலுக்காக நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம். மக்களுடைய ஓட்டு உங்களை தேடி வரும். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமா இருக்கு. நமக்கு ஓட்டு வேணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கட்சியும் போட்டி போட்டுட்டு இலவசங்களை கொடுக்கறாங்க. மக்களே, என்னுடைய ரொம்ப தாழ்ந்து பணிந்து நான் உங்ககிட்ட இந்த ஒரு வேண்டுகோளை நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். இட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தயவு செய்து நாம் யாருக்காகவும் விலை போக கூடாது. அறிவால் யோசிப்போம், அறிவை பயன்படுத்துவோம், உணர்ச்சிகளை ஓரம் கட்டுவோம்.
ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்குவது, ஒரு குறிப்பிட்ட மதத்தை தாக்குவது, குறிப்பிட்ட மனிதர்களை தாக்குவது, அடுத்தவர்களை தாக்கி நான் என்னுடைய பெருமையை ஏன் சொல்லணும்? இது உனக்காக பெருமையை நீ சொல்லலாம். உனக்கான தேடலை நீ சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட மக்களை எப்பொழுதுமே டார்கெட் பண்றது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எப்பொழுதுமே எதையாவது ஒண்ணு சொல்லணும். அதாவது இப்ப அரசியல் தலைவர்கள் எல்லாம் சொன்னது போக, இப்போ சினிமாக்கள்ல, பத்திரிகைகள்ல, எல்லா இடங்கள்லயும் அப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீ என்ன வேணா சொல்லலாம். குறிப்பிட்ட ஒரு மக்களை எப்படி வேணா பேசலாம். இத்தனை ஒரு பாகுபாடு, இத்தனைக்கும் காரணம் அரசியல்வாதிகளுடைய குளிர்காயக்கூடிய அந்த எண்ணம் தான். மக்களே, தயவு செய்து இந்த எண்ணத்திற்கு இப்பயே ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அமைதியானவர்கள். ஆனால் எந்த நேரத்தில் எப்படி வேலை செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். மக்களை எந்த ஒரு தலைவரும் ரொம்ப சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. மக்களினுடைய இயக்கம் மிகப்பெரிய இயக்கம். மக்களினுடைய சக்தி மிகப்பெரிய சக்தி. மக்களினுடைய ஆற்றல் அனைத்தையும் திருப்பி போடக்கூடிய ஆற்றல். ஒரு குழந்தை தன்னுடைய அம்மா கிட்ட அந்த சாக்லேட் வேணும்ன்ற வரைக்கும் அப்படியே சைலண்டா இருக்கும். அந்த சாக்லேட் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த குழந்தையினுடைய ரியாக்ஷனே மாறும். அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் எல்லாரும் இந்த ஒரு மாசம், இந்த 23ஆம் தேதி வரக்கூடிய இந்த தேர்தல் நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பால்வடியும் முகத்தோடு நம்மிடம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பால்வடியும் முகத்திற்கு பின்னாடி கடந்த 5 வருடங்களாக அவர்களுடைய உண்மையான முகங்கள் பல மேடைகளில் நாம் அனைவரும் பார்த்திருக்கோம். அந்த முகங்களை தயவு செய்து நினைவு கொள்ளுங்கள். அந்த முகங்களை தயவு செய்து நினைவு கொள்ளுங்கள். எங்க அப்பா சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க பாட்டி சொன்னாங்க, எனக்கு இவங்களை பிடிக்கும் அப்படின்னா ஓட்டு போடாதீங்க. உங்களுடைய ஓட்டு உங்களுடைய அறிவால் உணரப்பட்ட ஒரு ஓட்டா இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த உலகத்தை ஆளுவது அறிவு மட்டுமே. தமிழ்நாடு ஜெயிக்கணும் அப்படின்னா தமிழர்கள் யோசிக்கணும். தமிழர்களுடைய சிந்தனை தான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றும். நம்ம கையில அன்றைக்கு ஒரு நாள் நம்ம தான் ராஜா. ஏப்ரல் 23 நம்ம தான் ராஜா. நம்ம எழுதக்கூடிய இந்த தீர்ப்புல தான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து மாறப்போகுது. தமிழ்நாட்டை நம்ம தூக்குல தொங்க விட போறோமா, இல்ல அதற்கு உயிர் கொடுத்து அது கூண்டுக்குள்ளேந்து வெளியில சுதந்திரமா செயல்பட போதா, அந்த சுதந்திரத்தில் தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை முன்னேற போதா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். மக்களே, மீண்டும் ஒரு தடவை உங்கள் எல்லோரிடமும் இந்த வாடாமல்லியினுடைய ஒரு மிகப்பெரிய ஆழமான அன்பான வேண்டுகோள், சிந்திப்பீர், செயல்படுவீர். சிந்தித்து செயல்படு. இந்த ஒரு நிமிடம் நம்ம சிந்தனையை செலுத்தல அப்படின்னா நம்மளுடைய அடுத்த 5 வருடங்கள் நம் வாழ்க்கையை பாழாக்கிவிடும். அடுத்த 5 வருடங்கள் யாரோ ஒருவர் வாழ்வதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை இழக்க வேண்டிய தேவை என்ன? கேள்வி கேளுங்க. எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நம்மளுடைய முக்கியமான அந்த ஓட்டை போடாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அனைவரும் வாக்களிக்கணும். உங்களுடைய வாக்குரிமை உங்களுடைய பிறப்புரிமை. அந்த உரிமையை விடாமல் நிச்சயமாக அனைவரும் செய்யணும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய வாக்கை ஏப்ரல் 23 உங்களுடைய எந்த இடத்துல, எந்த தொகுதியில, எந்த இடங்களில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல நீங்க உங்களுடைய வாக்கை கண்டிப்பாக செலுத்தணும். ஓட்டு அப்படிங்கிறது உரிமை மட்டுமல்ல, அது நம்மளுடைய முதன்மையான கடமை. அரசியல்வாதிகளை எல்லாம் நம்ம பின்னாடி கிண்டல் பண்றதோடு மட்டும் கிடையாது. நம்மளுடைய கடமையை கரெக்டா 23ஆம் தேதி செய்தோம் அப்படின்றால் இந்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து மாறும். அரசியல்வாதிகளுக்கும் புட்டு வைப்பதற்கு மக்கள் இன்று தயாராகி விட்டனர் அப்படி அன்றத மக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு புரிய வைக்க வேண்டும். மக்கள் ஒன்றும் மாந்தைகள் அல்ல. நாம் அனைவரும் மூடர்கள் அல்ல.
அதற்கான நேரம் வருவரை காத்து கொண்டிருந்தோம். இப்போது நேரம் வந்துள்ளது. இந்த நேரத்தை உபயோகப்படுத்துவோம். ஏப்ரல் 23 கடமையை செய்வோம், உரிமையை காப்போம். வந்தே மாதரம். அனைவருக்கும் நன்றி. நேர்களே, இவ்வளவு நேரம் இந்த தேர்தல் திருவிழாவில் நம்மளுடைய தலைவர்கள், வருங்கால தலைவர்கள் அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் என்னுடைய கருத்துக்களை நான் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லணும். என்னால் தனிமரம் தோப்பாகாது. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால்தான் சமூகம். இந்த இலவசங்களும் வேண்டாம், இருட்டான வாழ்க்கையும் வேண்டாம். எங்களுக்கு தேவையெல்லாம் அறிவு. அந்த அறிவை பெருக்கிக் கொள்ள தேவையான வசதிகள், அடிப்படை வசதிகள் உள்ள மதிக்கத்தக்கக்கூடிய நாகரிகமான ஒரு சமுதாயம். இது மட்டும்தான் நம் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை எந்த தலைவர் நமக்கு பூர்த்தி செய்கிறாரோ அவரே இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய தகுதி உடையவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நிச்சயமாக என்னுடன் பகிரலாம். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். ஒற்றுமையான சமுதாயத்தை நாம் உருவாக்கவும். நன்றி.